ஹாய். இன்றைக்கி ஆக்சுவலாக நானும் சபரியும் திருச்சி வந்திருக்கோம். திருச்சி ஜங்ஷன் பக்கத்துலேயே வந்து திருச்சி ரயில்வே மியூசியம் ஒன்று இருக்குது. ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்திருக்கோம், பட் இது வரைக்கும் உள்ளே போனதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் உள்ளே போய் ரயில்வே மியூசியம்னா என்ன, அங்கே என்ன வச்சுருக்கான்னு பார்க்க போகிறோம். ஃபுல்லாக சொல்லவே பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸில் நமக்கு வந்து ராக்கெட்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிறகு வந்திருக்க ரயில்வே மியூசியம், பட் ஆனால் ராக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எதுவும் தொடர்பாக இருக்குது என்னென்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. உள்ள அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். பட்டர்ஃப்ளைலாம் வச்சுருக்காங்களா? ஓ, ஆக்சுவலாக இதுக்குள்ளே இங்கே பாரு சபரி, இதுக்குள்ளே ஒரு ரயில்வே ட்ராக் விட்டுருக்காங்கடா. ஆமாம் சின்னம்மா, அதான் ஆக்சுவலாக ஆமாம் அந்த ட்ரெயின் தான். ஆமாம்மா அந்த ட்ரெயின் ஓடுன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெயின் ஓடும், பட் டைமிங் எப்போ என்னன்னு தெரில, இப்போ இருக்கான்னு தெரில. பார்ப்போம். ஓடுச்சுனே போச்சா இருக்கு இந்த பாரு ட்ராக் அப்படி இங்கே வரைக்கும் போகுது. MOM 4953 சொல்லிட்டு ஒரு பழைய இது. இன்னும் இது ட்ரெயினுக்கு உள்ளதா இல்லை ஜீப்புக்கு உள்ளதா என்னன்னு தெரில. இல்லை வந்து இது ஆரம்ப காலகட்டங்களில் ட்ரெயின் உருவாக்கும் போது யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், மைசூர் ரயில்வே சப்ளைட் பை டென்னிஸ் ப்ராஸ் லிமிடெட் 1931 போட்டிருக்காங்க. மைசூர் ரயில்வே சம்மந்தப்பட்டது போல் இருக்குது. பரவாயில்ல, ஒரு பெரியதாக வச்சு போட்டிருக்காங்க. இங்கே நமக்கு இந்த ராக்கெட் உள்ளது, ட்ரெயினுக்கான இன்ஜின்ஸ் சம்மந்தமாக உள்ளது. ட்ரெயினில் வந்து இந்த அடியில் இருக்கும் பார்த்திங்களா, ட்ரெயினுக்கு கீழே இருக்கும்ல, அந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே இங்கே தனித்தனியாக வச்சுருக்காங்க. இந்த ரயில்வே இன்ஜின்றது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதைத்தான் ஆக்சுவலாக ரயில்வே மியூசியமோட ஃப்ரெண்டில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த குன்னூர் இருக்குது பார்த்திங்களா, நீலகிரியில் வந்து ஊட்டி குன்னூர், அதுக்கிடையில் இயக்கப்பட்ட ஒரு நீராவி இன்ஜின். ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் அது ரன்னிங்கில் இருந்துச்சு. ரொம்ப பழமையான ஒரு ரயில் இன்ஜின் இது. ரொம்ப வருஷமாக இது வந்து ரன்னிங்கில் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதை வந்து கேன்சல் பண்ணால் திரும்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே வர டூரிஸ்ட்டுக்காக திரும்ப ஊட்டி அந்த நீலகிரியில் வந்து இந்த ரயில் இன்ஜின், அதாவது இந்த நீராவியில் இயங்குகிற இன்ஜினை திரும்ப வந்து கொண்டு வந்ததாக சொன்னாங்க. இந்த இன்ஜினை பற்றி வரலாறு போட்டிருக்காங்க பாருங்கள். நீராவி இன்ஜின் ஆக்சுவலாக வந்து மீட்டர் கேஜ் நீலகிரி மலை ரயில் இயக்கப்படும் இடைவெளி ஏற்பட்டது மேட்டுப்பாளையம் குன்னூர் 1953 உற்பத்தி பண்ணியிருக்காங்க. 1953 உற்பத்தி பண்ணியாச்சு. இது வந்து உபயோகத்தில் நிறுத்தப்பட்டான்னு 2011 ஸ்டாப் பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு பயன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கீகாரம் மற்றும் தகுதி யுனெஸ்கோவினால் உலக பாரம்பரிய ரயில்வே என 2005 அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இது எல்லாமே வந்து ட்ரெயினோட வந்து அடிப்பாகும், அதாவது ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருக்கும்ல, ட்ரெயினுக்கு கீழே யூஸ் பண்ணுற இதைத்தான் ஃபுல்லாக வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஆமாம், அசம்பிள் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து தனியாக இங்கே வந்து பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. பரவாயில்ல, சூப்பர். ரயில் அருங்காட்சியகம். ஸோ இப்போ தான் உள்ளே போகிறோம். ஸோ என்னென்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே போகும்போது டைனோசர் இருக்க மாதிரி இருக்குது. இந்த பக்கம் 4-5 கருப்புகளை பாக்ஸ் வேறு லைனாக அடிக்கியிருக்காங்க. என்னென்னு இதில் பார்க்கலாம். இதுதான் ஃபுல்லாக ரயில்வே மியூசியமோட என்ட்ரன்ஸ் அப்படின்றது. நிறையா பொருள் வச்சுருக்காங்க, பட் நமக்கு வந்து ட்ரெயினை பற்றி அவ்வளோவா தெரியாதனால நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. இதை பாருங்கள், இது ஏதோ ரவுண்ட் டவுன் வச்சுருக்காங்க. சம்திங் ஏதோ வந்து ரவுண்ட் கேஸ் பாக்ஸ் அப்படின்றாங்க. ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஸ்டேஷன் கலெக்ஷன் டு ரயில்வே ஸ்டேஷன் ஆன் எவ்ரி டே பேசிஸ் ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ். இது வந்து இங்கே இந்த வெயிட்டு போடுற மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே புதுசாக இருக்குது. ஸோ இனிமேல் உள்ளே போனால் தான் நமக்கு தெரிஞ்சு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இப்போ 2014 தான் ஓப்பன் பண்ணிக்கலாம் போல் இருக்குது. இந்த ரயில்வே மியூசியம்ன்றது 2014 ஓப்பன் பண்ணதாக காமிச்சிருக்காங்க. சொல்லவே பாண்டு. இப்போ தான் உள்ளே போகிறோம். வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே நமக்கு இந்த ரயில்வே கடிகாரம் இருக்கும்ல, ரயில்வே ஸ்டேஷன் பழைய படங்கள்லாம் பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேலே வந்து கடிகாரம் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா மதராசப்பட்டினம் படம் பார்த்துருப்பீங்க. மதராசப்பட்டினம் படம் பார்க்கும்போது அந்த பெரிய கிளாக் ஒன்று காட்டுவாங்க, மேலே ரயில்வே ஸ்டேஷன் மேலே பெருசாக காட்டுவாங்க. அந்த மாதிரி கிளாக் சிஸ்டம் தான் அது. இந்த பழைய ரயில்வே சிஸ்டமில் உள்ள அந்த கிளாக்ன்றதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அப்படியே நம்ம மேலே போனோம்னா இதுதான் நம்ம ஹிஸ்ட்ரி. அதாவது இந்தியாவில் ரயில்வே ஹிஸ்ட்ரியை போய் தெளிவாக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் ரயில்வே ஆரம்பிக்கப்படாது. ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஓடுனது இங்கே இந்தியாவில் அப்படின்னா 1553 பம்பாயிலேருந்து தானே வரைக்கும், அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பம்பாயிலேருந்து தானே வரைக்கும் ஒரு 33 கிலோமீட்டர் சம்திங் நினைக்கிறேன். அது வரைக்கும் ட்ரெயின் விட்டுருப்பாங்க. அதான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ட்ரெயின் சொல்லுவாங்க. அதோட ஃபோட்டோகிராஃபி போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல ட்ரெயின் ஓடுனதை பற்றி பெருசாக போட்டிருக்காங்க. 1856 தமிழ்நாட்டில் வியாசர்பாடி, அதாவது வியாசர்பாடிலேருந்து வாலாஜாபாத் வரைக்கும் போயிருக்கு. 1856 தான் தமிழ்நாட்டோட ஃபஸ்ட் ட்ரெயின், அதையும் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்டர்ன் ரயில்வே கம்பெனி இருக்காங்களா, ஈஸ்டர்ன் ரயில்வே கம்பெனி ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ட்ரெயின்
ஹவ்ரா டு ஹூக்ளி 1854 அதை பற்றி தெளிவாக காமிச்சிருக்காங்க. இந்தியாவில் 1853 தான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் விட்டாங்க. பட் ஆனால் வந்து உலகத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அப்படின்னா 1825 வருஷம் இங்கிலாந்தில் தான் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரெயின் விட்டாங்க. அது சம்மந்தமான ஃபோட்டோஸ் வந்து இருக்கான்னு பார்ப்போம். இது எல்லாமே நம்ம இந்தியாவில் முதல்ல ரயில் விட்டது வந்தது போனதை பற்றி போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா முக்கியமானது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இது வரைக்கும் ரயில்வே சம்மந்தமாக ரிலீஸ் பண்ண ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே அழகாக போட்டிருக்காங்க. ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கும், அதை வந்து மென்ஷன் பண்ணுற விதமாக அது நடந்த 50 வருஷம், அது நடந்த 100 வருஷம்னு சொல்லி ரயில்வேஸ் சம்மந்தமான ஸ்டாம்ப்ஸ் விட்டுருப்பாங்க. அதை பற்றி ரொம்ப அழகாக அது மாதிரி விட்ட எல்லா ஸ்டாம்ப்ஸையும் காட்டியிருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக ப்ளூ மவுண்டைன் கொடுத்துருக்காங்க. ப்ளூ மவுண்டைன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது, நீலகிரி தான். நீலகிரியில் இந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு போன ட்ரெயின் தான் அந்த ட்ரெயின். ப்ளூ மவுண்டைன் எக்ஸ்பிரஸ், நீலகிரி எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க. அதோட ஃபோட்டோகிராஃபி போட்டிருக்காங்க. இதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் ஆஃப் சவுத் இந்தியன் ரயில்வேன்னு சொல்லி தென்னிந்திய ரயில்வேயோட ஆர்கிடெக்ட் காமிச்சிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேரை போட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு உள்ள ஒரு பாருங்கள், லார்ட் டல்ஹௌசின்னு இருக்காங்க. இவர் யாரும் கிடையாது, இந்தியாவோட வைஸ்ராய் இருந்தவர் தான் லார்ட் டல்ஹௌசி. எல்லாமே நிறைய முக்கியமான ஈவெண்ட்ஸில் ஃபோட்டோஸ் தான் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோ பாருங்களேன், இது ஜவஹர்லால் நேரு மாதிரி இருக்குல்ல, அவரே தான். அதாவது ஃபஸ்ட்டு ஏசி ட்ரெயின் போட்டிருக்கு, ஃபஸ்ட்டு ஏசி எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ்னு சொல்கிறாங்க. அதை வந்து சித்தரஞ்சன் அப்படின்ற பிளேஸில் ஒர்க் ஷாப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. 1963 அந்த ஃபோட்டோ. அது சித்தரஞ்சன்றது ஆக்சுவலாக கொல்கத்தாவில் இருக்குது. இப்போ வந்து நம்ம பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை சென்னைன்றது நம்ம ஃபேமஸாக சொல்லுவோம். இப்போ வந்தே பாரத் கூட அங்கே தான் ஓப்பன் பண்ண, ஆக்சுவலாக அங்கே தான் ரெடி பண்ணாங்க. எங்கன்னா பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை. அதுமாதிரி அந்த டைமில் சித்தரஞ்சன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரயில்வே ஒர்க் ஷாப், அங்கே தான் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏசி எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ். அந்த ஃபோட்டோ தான் இது. இது பாருங்கள், இது ஆக்சுவலாக நம்மளே சொன்னதான். நம்ம அந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூருக்கு போகிற அந்த மவுண்டைன், ப்ளூ மவுண்டைன் ரயில்வே எக்ஸ்பிரஸ் பார்த்தோம்ல, அது சம்மந்தமான ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ட்ரெயினில் பயன்படுத்துகிற பொருட்கள், ரயில்வே தண்டவாளங்களில் பயன்படுத்துகிற பொருட்கள், படத்தில் நம்ம இது மாதிரி பார்த்தா நிறையா பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் இது எல்லாமே இங்கே பார்த்த மாதிரி இருக்கே தவிர நம்மளால் இதுக்கு தான் பயன்படுத்த முடியுதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா நமக்கு அதை பற்றி நாலேஜ் அவ்வளோ தெரியாததுனால கரெக்டாக இதுக்கு உள்ளது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. பட் எல்லாமே ரயில் சம்பந்தமான பொருட்கள் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதைத்தான் இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக நம்மளோட மெட்ராஸோட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அதோட ஃபோட்டோ தான் 1936. இது ஆக்சுவலாக இந்த மதராசப்பட்டினம் படத்தில் இது ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அது அப்படியே எதுவும் மாறாமல் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அப்படி நம்ம அடுத்து வந்து கீழே வந்துட்டோம் அப்படின்னா இது நமக்கு அதே மெட்ராஸ் தான். பீச் அண்டு போர்ட், பீச்சும் அந்த கோட்டைன்னு சொல்லுவாங்களே போர்ட் ஏரியா, அதோட ஏரியா. இதுவும் 1936 தான். இதையும் நல்லா காமிச்சிருக்காங்க. சதர்ன் ரயில்வேல ஸ்ரீரங்கம்லேருந்து திருச்சிராப்பள்ளி டவுனுக்கு ஒரு பேஞ்சர் ட்ரெயின் விட்டுருக்கான். ஸ்ரீரங்கம்லேருந்து திருச்சிராப்பள்ளி டவுனுக்கு மட்டுமே ஒரு பேஞ்சர் ட்ரெயின் இருந்திருக்கு. அதுக்கான ஃபோட்டோ தான் அழகாக போட்டிருக்காங்க. யானையெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யானையெல்லாம் ட்ரெயினில் ஏற்றி கொண்டு போயிருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம ரயில்வே பண்ணிருக்காங்க. இதுவும் வந்து ட்ரெயினில் பயன்படுத்தின பொருட்கள் தான். பட் இது எல்லாமே பார்க்க வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ண மாதிரி நிறையா பொருட்கள் வந்திருக்கும். அது இங்கே வச்சுருக்காங்கலாம் நமக்கு தெரியலை. இது பாருங்கள், இது ஆக்சுவலாக பாருங்கள் ரயில்வே ஹிஸ்ட்ரி, அதாவது உலகத்தோட ரயில்வே ஹிஸ்ட்ரி பற்றி தெளிவாக போட்டிருக்காங்க. இல்லை இந்த 1825 போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அதான் முக்கியமானது. ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரெயின் உலகத்திலே விட்டது ஏன்னா இங்கிலாந்து தான். 1825 அதை காமிச்சிருக்காங்க.
அதிகமாக இங்கே ரயில்வே சம்மந்தமான சாதனைகள் எல்லாம் ஃபோட்டோஸை தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஏசி ட்ரெயின் விட்டது, ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் விட்டது, ஃபஸ்ட்டு மெட்ரோ ட்ரெயின் போனது, இது மாதிரி எல்லா விதமான தகவல்களுமே ஃபோட்டோக்களை வச்சு அதை பற்றின தகவலை கொடுத்துருக்கும் போது ஈஸியாக நம்மளால் பார்க்கும்போது புரிஞ்சுக்கவும் முடியுது. அதை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டோட ரொம்ப ஃபேமஸான பாம்பன் பிரிட்ஜு அந்த ஃபோட்டோவையும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பாம்பன் பிரிட்ஜ் இப்போ கட்டி முடிச்சு 100 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் ரொம்ப சதர்ன் ரயில்வேயோட ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான அந்த பாம்பன் பிரிட்ஜ் தான். உண்மையிலே கடலுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரிட்ஜை கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. சென்னையில் தாம்பரத்தில் இருந்து பீச் ஸ்டேஷன் வரைக்கும் 1931 ட்ரெயின் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் தாம்பரம் டு பீச் அப்படின்னா ட்ரெயின் மட்டும்தான், வேறு எதையுமே பப்ளிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஃபோட்டோ இது. ஆக்சுவலாக 1964 வரைக்கும் ராமேஸ்வரம் தாண்டி தனுஷ்கோடி வரைக்கும் ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. பட் என்னாச்சுன்னா 1964 புயலில் என்னாச்சுன்னா அப்போ போன ட்ரெயின் வந்து கவுந்துருச்சு. ட்ராக் எல்லாமே இப்போ காணாமல் போயிடுச்சு, எல்லாமே டெஸ்ட்ராய்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த 1964க்கு அப்புறம் அங்கே தனுஷ்கோடி வரைக்கும் ட்ராக்கும் கிடையாது, ட்ரெயினும் போகலை. அதுக்கு முன்னாடி போன அந்த ட்ரெயின் ட்ராக் வச்சு அந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க. உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். 64க்கு முன்னாடி போன ஒரு ட்ரெயினை பற்றின ஃபோட்டோ அது. இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா போட் மெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. போட் மெயில் ட்ரெயின் அப்படின்னு 1918 ஆரம்பிச்சிருப்பாங்க போட்டிருக்கு, மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. திருச்சி ரயில்வே மியூசியத்துக்கு உள்ளேயே மகாத்மா காந்தி அவர்களுடைய 150வது பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு சம்பந்தமான அரிய தகவல் எல்லாமே, அதாவது அவர் பிறந்ததுலேருந்து மரணிக்கிற வரைக்கும் நடந்த எல்லா தகவல்களையும் புகைப்படங்களாகவும் தகவல்களாகவும் இங்கே பதிவு பண்ணி ஒரு அருங்காட்சியகமாக பராமரிச்சுட்டு இருக்காங்க. இந்த புகைப்பட தொகுப்பில் மகாத்மா காந்தி அவர்கள் குஜராத்தில் பிறந்தது, லண்டனில் போய் சட்டம் படித்தது, அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் இந்திய மக்களோட உரிமைகளுக்காக பாடுபட்டது, இந்தியாவில் வந்து சட்ட மறுப்பு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் மாதிரி பல போராட்டங்கள் பண்ணி இந்தியாவுக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது, மகாத்மா காந்தி அவர்களுக்கும் நேதாஜிக்கு அவர்களுக்குள்ள தொடர்பு, மகாத்மா காந்தி அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்குள்ள தொடர்பு, இது மாதிரி எல்லா தகவல்களையுமே இங்கே அழகாக விளக்கியிருக்காங்க. மியூசியம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்ம இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இங்கே உள்ள தகவல்கள் எல்லாமே நம்மளை வியக்க வைக்குது. கிட்டத்தட்ட 1825 ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஆரம்பிச்சதுலேருந்து இந்தியாவில் ட்ரெயின் ஆரம்பித்து அதுக்கப்புறமாட்டி மெட்ரோ ரயிலாக மாறி புல்லட் ட்ரெயினாக மாதிரி லோக்கல் ட்ரெயினாக அந்த மாதிரி பல பரிணாமம் வந்து இப்போ ஹைப்பர் லூப் அப்படின்ற வரைக்கும் போயிருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய இதுக்கு இப்போ ட்ரெயின் வந்து ஒரு எவல்யூஷன் ஆகிருக்கு அப்படின்னா அது உண்மையிலேயே ரொம்ப நமக்குலாம் ஒரு பெருமையான விஷயம் தான். ஸோ எல்லாருமே இந்த மியூசியம் வந்து கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். மியூசியத்துக்கு வெளியே, அதாவது மியூசியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே கிட்ஸு ஃபேமிலியெலாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளாட்ற மாதிரி ஒரு பெரிய பார்க் மாதிரி கட்டியிருக்காங்க. அதாவது இதில் வந்து குழந்தைங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ஊஞ்சல் ஆடுறது முதற்கொண்டு எல்லாமே பண்ணலாம். கிட்டத்தட்ட மியூசியத்துக்கு உள்ள ஆளுங்க இருந்ததை விட வெளில தான் நிறைய ஆளுங்க இருந்தாங்க. மியூசியத்துக்கு வெளியே ஒரு ட்ரெயின் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் 10 ரூபா டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா மியூசியத்தை சுற்றி ரயில்வே ட்ராக்லேயே ட்ரெயினில் நம்மளை ஒரு ரவுண்ட் ஒன்று கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ரயில்வே மியூசியத்துக்கு வந்து நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு எங்கேயாவது ஒரு ஸ்பெஷலான பிளேஸில் போய் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.